உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஓம் ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ஸ்ரீராமகிருஷ்ணாய தே நமः. எனக்கு 15 நிமிடங்கள் ஒதுக்கியிருக்கின்றார்கள். அதற்குள் சீட்டு அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாநாடு சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம் அருள்மிகு நெல்லையப்பர், அருள்மிகு காந்திமதி அம்மன் இவருடைய பூர்ண அருள் நமக்கு நிறைந்திருக்கின்றது. அதனால்தான் சிறப்பாக நடைபெற்றது. அதற்காக நாம் அவர்களை பிரார்த்திப்போமாக. அடுத்ததாக குருபீடமாக இருக்கின்ற தலைவர் சுவாமிஜி அவர்கள் பேலூர் மட், உப தலைவராயிருக்கின்ற சுவாமிஜி அவர்கள் பரிபூர்ண ஆசி வழங்கினார்கள். அதனால்தான் அந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. எங்களுடைய குருநாதராகிய சுவாமி சித்பவானந்த அவர்கள் இங்கு கடைசியாக தவம் இயற்ற வேண்டும் என்று சொன்னார்கள், செய்தார்கள். அதனுடைய சங்கல்பத்தினால்தான் இந்த மகாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று வரை சுவாமிஜி மேடையில் இல்லை, இன்று மேடையில் வந்துவிட்டார்கள். அதாவது ஆசி பெறுவதற்காக வந்திருக்கின்றார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த மகாநாட்டிற்கு தலைமை தாங்கி நமக்கெல்லாம் ஆசியுரை வழங்கி எல்லா மாநாட்டிற்கும் மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தோட தலைவர் தான் வருகின்றார்கள். அதுபோன்று வந்து வழங்கி நல்ல எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து ஒவ்வொன்றாக அணுகாக பார்த்து மிக மகிழ்ச்சியோடு ஆசி வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கு எங்களுக்கெல்லாம் அதாவது இந்த மாநாடு நடத்துவதற்கு உதவி வேணும். அதாவது எப்படி நடத்துங்கிற ஒரு ஐடியா வேணும். அதற்கு நம்முடைய கமலாத்மானந்த சுவாமி அவர்களும் கீதாச்சாரானந்த சுவாமி அவர்களும் மிகவும் உதவி புரிந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கு நிறைய சாது பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள், நிறைய மாதாஜிக்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சொல்ல முடியாது, அவர்கள் பிரார்த்தனை தான் சொல்ல முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக ராமகிருஷ்ணரையே தெய்வமாகவும் அன்னை சாரதா தேவியாரையே தெய்வமாகவும் சுவாமிஜியை லட்சியமாக கொண்டுள்ள அன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வணக்கத்தையும் பிரார்த்தனைகளையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு அருந்தொண்டாற்றிய நம்முடைய மாணவர்கள் பல கல்லூரியிலிருந்து பல பள்ளிகளிலிருந்து வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பெயராக சொல்ல முடியவில்லை. பொதுவாக அத்தனை பேர்களும் முறையாக ஒழுங்காக பணியாற்றியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு காரணம் இந்த மேடை. இந்த மேடை நல்ல விதமாக அமைத்து கொடுத்தார்கள், அதற்கு அலங்காரம் பண்ணினார்கள், இந்த பந்தலை முறையாக அமைத்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிறகு ஒவ்வொரு துறையாக ஆராய்வோம். அதாவது உணவுத்துறையிலே நல்ல விதமாக பிளான் பண்ணி முறையாக எந்த குறைபாடும் இல்லாமல் நிறைவாக எங்களுடைய குரு சகோதரர்களும் முறையாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லக்கூடாது, பிரார்த்தனையை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த மகாநாடு சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல துறைகள் நமக்கு ஒத்துழைக்க வேண்டியிருக்கின்றது.
அதாவது ரெவென்யூ, வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, அதாவது மருத்துவத்துறை, இதெல்லாம் முறையாக நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக மீடியா இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது, உலகமே தெரியாது. இந்த மீடியாவில் உள்ளவங்க 2 ப்ரெஸ் மீட்டிங் போட்டிருக்காங்க. 2 ப்ரெஸ் மீட்டிங்கில் நல்ல எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. நம்முடைய செய்தியை நல்ல விளம்பரப்படுத்துகிறாங்க, இன்னும் படுத்த போகிறாங்க. அதனால் அவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். பிறகு இங்கு ஸ்டால் அமைத்திருக்கின்றார்கள். கேந்திரத்திலிருந்து ஸ்டால் வைத்திருக்கின்றார்கள், ராமகிருஷ்ண மடத்திலிருந்து ஸ்டால் வைத்திருக்கின்றார்கள், ராமகிருஷ்ண தபோவனத்திலிருந்து ஸ்டால் வைத்திருக்கின்றார்கள். அதில் பணிபுரிந்த ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உணவு நல்ல விதமாக தயார் செய்தது ஒரு புறம், அதை மேற்பார்வையிட்டது ஒரு புறம். அந்த தயார் செய்தவர்கள், அதாவது தயார் செய்வார்களா செய்ய மாட்டார்களா என்றெல்லாம் சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்தை முழுமையாக பகவான் அருளால் நீக்கிவிட்டார்கள். எல்லோரும் திருப்தியாக உணவை அருந்தினார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை ஆழ்ந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய மகநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு பல தொண்டர்கள் பலவிதமான உதவிகளை புரிந்திருக்கின்றார்கள். பொருளுதவி புரிந்தவர்கள் நிறைய பேர்கள், அதாவது பணமாக கொடுத்திருக்கின்றார்கள், பொருளாக கொடுத்திருக்கின்றார்கள், அப்புறம் சிரமதானமாக கொடுத்திருக்கின்றார்கள், அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல எண்ணங்களை எண்ணியிருக்கின்றார்கள். இது நல்லா நடக்கணும்னு எண்ணியிருக்கிறார்கள். அதாவது பொருள் கொடுக்க முடியாது, அது எண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நன்றி அறிதலை நன்றி சொல்லிவிட்டா மறந்துடுவோம். சமர்ப்பித்துக் கொள்ளணும்னா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடும். அதனால் அவங்களும் போய் கடவுள்கிட்ட அவங்களுடைய பணி போய் சேரட்டும், எங்களுடைய சமர்ப்பணமும் அவங்க கடவுள்கிட்ட போய் சேரட்டுங்கிறதாக சமர்ப்பிக்கின்றேன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இங்கே அலௌன்ஸ் பண்ணாங்க. அலௌன்ஸ் பண்ணுறது மிக முக்கியமான பணி. அதாவது அந்த அம்மா இந்திராமா இருக்காங்கள்ல, முக்கியமான சாமி வரும்போது அது அவங்க எடுத்துக்குவாங்க. அடுத்தாப்புல நல்ல பேச்சாளர் வரும்போது அடுத்தாப்புல எடுத்துக்குவாங்க. சுமாராக இருக்கும்போது அடுத்தாப்புல எடுத்துக்குவாங்க. அதை எடுத்துக்கிட்டு அதை முறையாக சொல்லுவாங்க. அவங்க ரத்தன சுருக்கமாகவும் சொல்லுவாங்க, அதோட ரொம்ப விசேஷமாகவும் சொல்லுவாங்க. அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பாவப்பிரச்சாரிலிருந்து நிறைய அன்பர்கள் வந்திருக்கின்றாங்க. அந்த கன்வீனர், அதாவது பாண்டுரங்கன், அதாவது பிரபாகரன், இன்னொருத்தர் வந்திருக்கார், 3 பேர் தெரில, பழனிவேல், 3 பேருமே. இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேர் நல்ல பேர் இளையபாரதி. அவங்கெல்லாம் பம்பரமாக செஞ்சாங்க. அதாவது சாதாரணமாக செய்யலை, ஜகன், பிசிஎஸ், இவங்கெல்லாம் பம்பரமாக செஞ்சாங்க. அதாவது இவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டணும். அதாவது அது வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி செஞ்சாங்க. அவங்களுக்கு மூவருடைய திருவருளும் பூரணமாக அமைய பிரார்த்திக்கிறேன். ஏன்னா அதாவது நம்மளாவது கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம், அவங்க ஓய்வே எடுக்கலை. அதாவது பகலையும் ஓய்வு எடுக்கலை, இரவுலையும் ஓய்வு எடுக்கலை. அந்த மாதிரி உழைச்சாங்க. மாணவர்களும் அப்படி தான் உழைச்சாங்க, மாணவிகளும் அப்படி தான் உழைச்சாங்க, ஆசிரியர்களும் அப்படி தான் உழைச்சாங்க, துறவிகளும் அப்படி தான் உழைச்சாங்க, எங்களுடைய ஆத்ம சகோதரிகளும் அப்படி தான் உழைச்சாங்க. அவங்களெல்லாம் இறைவனுடைய அருள் பூரணமாக கிடைக்க வேண்டும் என்று ஆழ்ந்து பிரார்த்தனை செய்கிறேன். அவங்களாம் நல்லா இருக்கணும், ஆத்ம முன்னேற்றம் அடையணும் என்பதை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பிறகு இங்கு இன்னொரு விதமாக சொல்ல இருக்கின்றேன். பிரார்த்தனை மலர். இந்த பிரார்த்தனை மலருக்கு பல பேர்கள் பல விஷயங்களை எழுதியிருக்கின்றார்கள். அது முழு வடிவம் வருவதற்கு கமலாத்மானந்த சுவாமியும் பிரபாகரனும், எங்கள் சாமணத்தை சேர்ந்த சந்திரசேகரானந்தர், சத்யானந்தர், இவர்களெல்லாம் நிறைய உரை புரிஞ்சிருக்காங்க. அதாவது அதை முழுமையாக்கிறதுக்கு, முழுமையாக வரத்துக்கு நிறைய உதவி புரிஞ்சிருக்காங்க. அந்த ப்ரெஸ்ஸுக்காரங்களும் அந்த நல்ல விதமாக அச்சிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரார்த்தனை மலர் அப்படியே மற்ற மலர் மாதிரி படித்து தூக்கி போடுறதல்ல, அதாவது தினந்தோறும் படிக்க வேண்டிய மலர்.
நான் பிரார்த்தனை செய்ய வேண்டிய மலர். அவங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய நம்மளுடைய ஸ்தாபனங்கள் எப்படி இருக்கின்றன, யாரால் ஸ்தாபிக்கப்பட்டது, எல்லாம் குருமாரி தான் ஸ்தாபிச்சிருக்கார், அதில் சந்தேகம் கிடையாது. அன்னையார் தான் ஸ்தாபிச்சிருக்காங்க, அதுலேயும் சந்தேகம் கிடையாது. சுவாமிஜி தான் ஸ்தாபிச்சிருக்காங்க, அதுலேயும் சந்தேகம் கிடையாது. அதுக்கு கருவியாக இருந்த மகான் எங்களுடைய குருநாதர் அவர்களை பற்றி ஒரு கண்காட்சி வைத்திருக்கின்றார்கள். மிக மிக சிரமப்பட்டு, அதுவும் தாய்மார்கள், அங்குள்ள அன்பர் ராமமூர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்முடைய பழைய மாணவர்கள் அவங்களுடைய வேண்டுதலுக்கு உட்பட்டு அந்த கண்காட்சியை அருமையாக செஞ்சுருக்காங்க. செஞ்சு அருமையாக வச்சுருக்காங்க. அது நிலையில் வைக்க வேண்டியது. அதனால் அவங்களையும் மனமாற பாராட்டி என்னுடைய வணக்கத்தையும் ஆத்ம சமர்ப்பணத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன், பிரார்த்தனையும் செய்து கொள்கின்றேன் என்பதை அந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு எல்லா துறவிகளும் பணியாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் இங்கேயே தங்கியிருந்து எங்களுடைய சுவாமி சங்கரானந்தா அவர்கள் பேச முடியவில்லை. ஆனாலும் அவர் எண்ணம் முழுவதும் மகாநாட்டிலே இருந்தது. இது நல்லா நடக்கணும்னு என்ன இருந்தது, அப்பப்போ சொல்லுவார், சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அவர்களுக்கு இந்த கல்லூரி உருவாவதற்கு பெரும்பங்கு அவருடைய பங்காக இருந்தது. அவர்களை பாராட்டில் பிரார்த்திக்கிறேன். ரெண்டாவதாக இங்கு சுவாமி பக்தானந்த அவர்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் சகோதரிகளும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தூங்கியிருக்க மாட்டாங்க. 20 நாள் தூங்காமல் இருந்து நல்ல பணியாற்றிருக்காங்க. என்ன பாராட்டும் தரும், என்ன பிரார்த்தனை பண்ணாலும் தரும். அவங்கெல்லாம் சிறப்பாக இருக்க மிகவும் பிரார்த்திக்கிறேன். என்னுடைய ஆத்ம சமர்ப்பணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு எங்களுடைய வேண்டுகோள் 2. இந்த மாநாடு சிறப்பாக இருப்பதற்கு மூவருடைய அருளும் நெல்லையப்பர் காந்திமதியுடைய அருளும் இருந்தாலும் கூட சாதுக்கள் பெருமக்கள் இந்த மகாநாட்டில் நடத்துறதுக்கு நிறைய துணை புரிஞ்சிருக்காங்க. அதற்கெல்லாம் கூட தபோன பொதுக்குழு உறுப்பினர்கள் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக திரு அழகப்பா அவர்கள் தன்னுடைய வீட்டு மகாநாடு மாதிரி, தன்னுடைய வீட்டு கைங்கரியம் மாதிரி எங்களுடைய கூடியிருந்து எங்களுடைய சிந்தித்து எங்கள் மாதிரியே செயல்பட்டு, அவர் நிறைய தொழிலதிபர், நிறைய தொழில் இருக்குது. ஆனால் சிந்தனை பூரா நாங்கள் நினைக்கிறது அவர் நினைக்க ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அவரும் அவங்க குடும்பத்தாரும் அவர் தொழிலும் அவர் ஆத்ம பரிவாகம் அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் சாபனம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். அடுத்ததாக இங்கு பழைய மாணவர்கள் நிறைய வந்திருக்கின்றார்கள். எங்கள் கல்லூரியில் படித்த மாணவர்கள், எங்கள் பள்ளியில் படித்த மாணவர்கள், மாணவிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்புறம் அதல்லாத நிறைய அந்தர்வத்தில் கலந்துக்கிட்ட அன்பர்கள் வந்திருக்கின்றாங்க. சுவாமிஜி நடத்துகிற அந்தர்வத்தில் நடத்துகிறவங்க, இப்போ நடத்துகிறவங்க நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் விடுபட்டது நிறையா இருக்கலாம், அதெல்லாம் குறையாக நினைக்காதீங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வண்டியும் சமர்ப்பணத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் 2 வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக இந்த பவப்பிரச்சாரில் ராமகிருஷ்ண விவேகானந்தர் பக்தர் மாநாடுன்னு வச்சுருக்காங்க. இனி இங்கே தான் ராமகிருஷ்ண சாரதாதேவி விவேகானந்தர் பக்தர் மாநாடுன்னு வச்சுருக்கோம். இனி பக்தர் மகாநாடு முழுதுமே அது மாதிரி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன், உங்களோட சமர்ப்பிக்கிறேன். ரெண்டாவதாக அதாவது டீம் ஒர்க்காக எந்த வேலையை நாம் செய்தாலும் அது பூரணமாக இறைவனர்களால் நிறைவேறும். இந்த மாநாடை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தயக்கத்துடன் தான் யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொருள் இருக்கலாம், ஆனால் மனம் இருக்கலாம், ஆனால் உழைக்கணும். எல்லோரும் சேர்ந்து உழைச்சாதான் மாநாடு பூர்ணமாக வெற்றி அடைகிறது. அதை நாங்கள் படிச்சுக்கிட்டோங்க. அதனால் உழைப்பு மிக முக்கியமானது, முயற்சி மிக முக்கியமானது.
ரெண்டும் இருந்தால் இறைவனுடைய அருள் பூரணமாக வந்து அமையும். அந்த 2 பாடத்தையும் நான் கற்றுக்கொண்டோம். அதனால் இங்கே பேசிய துறவி பெருமக்கள் அருமையாக பேசினார்கள். அதே மாதிரி பேச்சாளர்கள் அருமையாக பேசினார்கள். அதாவது அருமையானா அது வேறு சொல்கிறதுக்கு வேர்த்தை தெரியலை. அதாவது உள்ளத்தை தொடர மாதிரி, உள்ளத்தில் பதிகிற மாதிரி, வாழ்க்கையில் பின்பற்ற மாதிரி இனிமையாகவும், அதே சமயத்தில் ஒரு இறைசந்தலிலிருந்து வழுவாதிருக்க மாதிரி அவருடைய பேச்சுகள்லாம் இருந்தது. அதனால் அத்தனை பெரியவங்களுக்கும், அதாவது சுவாமிஜி மகாராஜிலிருந்து ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சாதுக்கள், தபோவனத்தை சேர்ந்த சாதுக்கள், பெரும் பேச்சாளர்கள், நம்முடைய சகோதரிகள் எல்லோரும் நல்லா பேசினார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அதாவது சமர்ப்பணத்தையும் பிரார்த்தனை தெரிவித்து கொண்டு, எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு நல்ல அதாவது ஆத்ம எழுச்சியும் அருள்தாகமும் நல்ல பக்தியும் நல்ல விவேகமும் நல்ல ஞானமும் அருள வேண்டுமென்று நாம் அனைவருக்கும் அருள வேண்டுமென்று பிரார்த்தித்து, இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய உங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கி நமஸ்கரித்து முடித்து நிறைவு செய்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த நன்றி சொல்வதில் ஒருத்தர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கிட்ட குறிப்பு அனுப்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணா டிவி அப்படின்னு ஒரு சேட்டிலைட்டு டிவி இருக்குது. அவங்க இந்த பக்தர்கள் மாநாடை முழுமையாக தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகிறோம். அது அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், இங்கே இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் போகிறது. அவங்க இந்த பக்தர்கள் மாநாடுடைய நிகழ்ச்சிகளை ஒரு பைசா கூட சார்ஜ் பண்ணாமல், இன்றைக்கி டிவி நடத்துறதுல எவ்வளவோ கஷ்டம் இருக்குது. இது கிட்டத்தட்ட 36 மணி நேரமோ 42 மணி நேரமோ ஒளிபரப்பு ஆகணும். அதுக்கு எவ்வளவு செலவாகும் பார்த்துக்கணும். இந்த செய்தியை உலகம் பூரா பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஏற்பாடு செஞ்ச மாதிரி அவங்களால முதல்ல வர முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. திரும்பியும் தங்களுடைய ஷெட்யூல்கள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே 3 நாளும் வந்து செய்திருக்காங்க. அந்த கிருஷ்ணா டிவியினுடைய அதிபர் டாக்டர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், மோகனா கிருஷ்ணசாமி அவர்களுக்கும், அவங்களுடைய குரூ மெம்பர்ஸ் எல்லோருக்கும் இந்த மாநாட்டினுடைய பக்தர்கள் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இந்த வருகிற ஜனவரியிலிருந்து விவேகானந்தருடைய வாழ்க்கையை சீரியலாக 1 மணி நேரம் 58 நிமிடங்கள் கொண்ட ஒரு பகுதியை, அது மாதிரி 26 இல்லைன்னா 28 பகுதிகளாக சீரியலாக விவேகானந்தருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த கிருஷ்ணா டிவியில் வருகிற ஜனவரி 12லிருந்து ஒளிபரப்புகிறாங்க. இது 2 தடவையோ இல்லை 3வது தடவையோ திரும்பியும் ஒளிபரப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ 5 எபிசோடு தயாராகிருக்கு. கௌதமாஞ்சி மகாராஜ் மீதி பேரும் அது பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த டேட்ஸ் ரெடி பண்ணணும்னு இருக்கிறாங்க. வணக்கம். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು, ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು, ಇಂದಿನ ವಾರ ಶುಭವಾರ, ಇಂದಿನ ವಾರ ಶುಭವಾರ, ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು, ಇಂದಿನ ವಾರ ಶುಭವಾರ, ಇಂದಿನ ಯೋಗ ಶುಭ ಯೋಗ, ಇಂದಿನ ಯೋಗ ಶುಭ ಯೋಗ, ಇಂದಿನ ಕರಣ ಶುಭ ಕರಣ, ಇಂದಿನ ಕರಣ ಶುಭ ಕರಣ, ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು, ಇಂದಿನ ವಾರ ಶುಭವಾರ, ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು, ಇಂದಿನ ವಾರ ಶುಭವಾರ, ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭ ತಾರೆ, ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭ ತಾರೆ, ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ
ಲಗ್ನ ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ ಲಗ್ನ ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭ ತಾರೆ ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭ ತಾರೆ ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ ಲಗ್ನ ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ ಲಗ್ನ ಇಂದು ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಭಕ್ತರು ಇಂದು ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಭಕ್ತರು ಇಂದು ಶ್ರೀರಾಮ ಕೃಷ್ಣರ ಭಕ್ತರು ಇಂದು ಶ್ರೀರಾಮ ಕೃಷ್ಣರ ಭಕ್ತರು ಇಂದು ಶ್ರೀ ಶಾರದಾ ದೇವಿಯ ಭಕ್ತರು ದೇವಿಯ ಭಕ್ತರು ಇಂದು ಶ್ರೀ ವಿವೇಕಾನಂದರ ಭಕ್ತರು ಇಂದು ಶ್ರೀ ವಿವೇಕಾನಂದರ ಭಕ್ತರು ಪಾಡಿದ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಪಾಡಿದ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಇಂದಿನ ವಾರ ಶುಭ ವಾರ ಇಂದಿನ ವಾರ ಶುಭ ವಾರ ಇಂದಿನ ಯೋಗ ಶುಭ ಯೋಗ ಯೋಗ ಶುಭ ಯೋಗ ಇಂದಿನ ಕರಣ ಶುಭ ಕರಣ ಇಂದಿನ ಕರಣ ಶುಭ ಕರಣ ಇಂದಿನ ದಿನವೇ ಇಂದಿನ ವಾರ ಶುಭ ವಾರ ಇಂದಿನ ವಾರ ಶುಭ ವಾರ ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭ ತಾರೆ ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭ ತಾರೆ ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ ಲಗ್ನ ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ ಲಗ್ನ ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭ ತಾರೆ ಇಂದಿನ ತಾರೆ ಶುಭ ತಾರೆ ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ ಲಗ್ನ ಇಂದಿನ ಲಗ್ನ ಶುಭ ಲಗ್ನ ಇಂದು ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಭಕ್ತರ್ ಇಂದು ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನ ಭಕ್ತರ್ ಇಂದು ಶ್ರೀರಾಮ ಕೃಷ್ಣರ ಭಕ್ತರ್ ಇಂದು ಶ್ರೀರಾಮ ಕೃಷ್ಣರ ಭಕ್ತರ್ ಇಂದು ಶ್ರೀ ಶಾರದಾ ದೇವಿಯ ಭಕ್ತರು ಇಂದು ಶ್ರೀ ಶಾರದಾ ದೇವಿಯ ಭಕ್ತರು ಇಂದು ಶ್ರೀ ವಿವೇಕಾನಂದರ ಭಕ್ತರು ನಂದರ ಭಕ್ತ ಪಾಡಿದ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಪಾಡಿದ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಇಂದಿನ ವಾರ ಶುಭ ವಾರ ಇಂದಿನ ವಾರ ಶುಭ ವಾರ ಇಂದಿನ ಯೋಗ ಶುಭ ಯೋಗ ಇಂದಿನ ಯೋಗ ಶುಭ ಯೋಗ ಇಂದಿನ ಕರಣ ಶುಭ ಕರಣ ಇಂದಿನ ಕರಣ ಶುಭ ಕರಣ ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಇಂದಿನ ದಿನವೇ ಶುಭ ದಿನವು ಶುಭ ದಿನವು ಶುಭ ದಿನವು जय श्री गुरु महाराज जी की जय जय महामाई की जय जय स्वामी जी महाराज जी की जय जय नेल्लयप्पन स्वामी की जय जय कांतिमती देवी की जय जय श्री श्री दुर्गा माई की जय ओ
ॐ वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ॐ श्री महागणपतये नमः। ॐ सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। ॐ श्री सरस्वती देव्यै नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वर गुरुर्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ॐ श्री चिन्मय सद्गुरवे नमः। ॐ श्री गुरुबसवलिंगाय नमः। ஓம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து 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 பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். கஜவதனா கணநாதா கஜவதனா விநாயக गजवदना गणनादा गजवदना विनायक सिद्धिविदाता शिवतनया
नन्दन भवभयभञ्जन पार्वती नन्दन भवभयभञ्जन युग युग वन्दित जय श्री गणेश युग वन्दित जय युग युग वन्दित जय श्री गणेश ज्ञान विनायक स्वामी के हरि ओम தரிசனம் செய்திடுவோம் வாரீர் அன்பரே தரிசனம் செய்திடுவோம் வாரீர் 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 தானே தானே தத்துவமிதனை தானே காட்டும் சத்குருநாதனை தரிசனம் செய்திடுவோம் வாரீர் அன்பரே தரிசனம் செய்திடுவோம் வாரீர் வற்றாத கல்வி வேண்டுமா அன்பரே வற்றாத கல்வி வேண்டுமா அன்பரே வற்றாத கல்வி வேண்டுமா அன்பரே கல்வி வேண்டுமா அன்பரே மாறாத ஞானமளிக்கும் சத்குருநாதனை வணங்கிட தருவான் தரிசனம் செய்திடுவோம் வாரீர் அன்பரே தரிசனம் செய்திடுவோம் வாரீர் நீங்காத செல்வம் வேண்டுமா அன்பரே செல்வம் வேண்டுமா அன்பரே நீங்காத செல்வம் வேண்டுமா அன்பரே செல்வம் வேண்டுமா அன்பரே ஆங்காரம் நீக்கி நம்முள் ஆனந்த நடமிடும் ஈசனை பணிந்து தரிசனம் செய்திடுவோம் வாரீர் அன்பரே தரிசனம் செய்திடுவோம் வாரீர் திடமான உறுதி வேண்டுமா அன்பரே திடமான உறுதி வேண்டுமா அன்பரே திடமான உறுதி வேண்டுமா அன்பரே திடமான உறுதி வேண்டுமா அன்பரே திகட்டாத இன்பம் அளிக்கும் தில்லையில் நடமிடும் ஈசனை பணிந்து தரிசனம் செய்திடுவோம் வாரீர் அன்பரே தரிசனம் செய்திடுவோம் வாரீர் ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः ராமகிருஷ்ணாய தே நமः ராமகிருஷ்ணாய தே நமः பிறவாத வரம் வேண்டுமா அன்பரே வரம் வேண்டுமா அன்பரே பிறவாத வரம் வேண்டுமா அன்பரே வரம் வேண்டுமா அன்பரே
பிறவாத ஈசனும் குருவும் ஒன்றென உணர்ந்து உருகிய பணிந்து தரிசனம் செய்திடுவோம் வாரீர் அன்பரே, தரிசனம் செய்திடுவோம் வாரீர். பிறவாத வரம் வேண்டுமா? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து 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 பிறந்திழைத்தேன் எம்பெருமான், பிறந்திழைத்தேன் எம்பெருமான். பிறவாத வரம் வேண்டுமா அன்பரே, வரம் வேண்டுமா அன்பரே. இரவாத ஈசனும் குருவும் ஒன்றென உணர்ந்து உருகிய பணிந்து தரிசனம் செய்திடுவோம் வாரீர் அன்பரே, தரிசனம் செய்திடுவோம் வாரீர். தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டும் சத்குருநாதனை தரிசனம் செய்திடுவோம் வாரீர் அன்பரே, தரிசனம் செய்திடுவோம் வாரீர். ஜய குரு விவேகானந்தா, ஜய ஜய சத்குரு விவேகானந்தா. ஓம் 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 பிரம்மா விஷ்ணு சதாசிவா, பிரம்மா விஷ்ணு சதாசிவா, பிரம்மா விஷ்ணு சதாசிவா. பிரம்மா விஷ்ணு சதாசிவா. ஹர 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 மகாதேவா, ஹர 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 மகாதேவா. சிவ 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 சதாசிவா. சிவ 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 சதாசிவா. ஜய குரு விவேகானந்தா, ஜய ஜய சத்குரு விவேகானந்தா. ஓம் ஜய குரு விவேகானந்தா, ஜய ஜய சத்குரு விவேகானந்தா. ஓம் நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய स्वामिने तापहारिणे, स्वामिने तापहारिणे. जय गुरु विवेकानंदा, जय जय सद्गुरु विवेकानंदा. ओम जय गुरु विवेकानंदा, जय जय सद्गुरु विवेकानंदा. सद्गुरु विवेकानंदा. सद्गुरु विवेकानंदा. सद्गुरु विवेकानंदा. सद्गुरु विवेकानंदा. स्वामी जी महाराज जी की रामकृष्ण शरणं, रामकृष्ण शरणं, रामकृष्ण शरणं. नमो नमो
ஸ்ரீராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் நமோ நமோ கை தொழுவேன் தேவராம கிருஷ்ணா உந்தன் கழலினை என்றும் கை தொழுவேன் காருண்யசீலனே சாரதை நாதனே கழலினை நான் தினம் கை தொழுவேன் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் நமோ நமோ ஸ்ரீராமகிருஷ்ண சரணம் நமோ நமோ அஷ்டாங்க யோக தவ வலிமை கொண்டு யோக தவ வலிமை கொண்டு அடைகின்ற நல்ல பயன்களெல்லாம் அடைகின்ற நல்ல பயன்களெல்லாம் சத்திய ஞான தயாநிதியே உந்தன் சத்திய ஞான தயாநிதியே உந்தன் நாமத்தை சொன்னால் கிடைக்குமன்றோ நாமத்தை சொன்னால் கிடைக்குமன்றோ ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் நமோ நமோ ராமகிருஷ்ண சரணம் நமோ நமோ துர்லபமாகிய வாழ்வினை மெய்யென துர்லபமாகிய வாழ்வினை மெய்யென நம்பி என்னாலும் அலைந்தேனே நம்பி என்னாலும் அலைந்தேனே சர்வத்திர பூரணனே உன்னை காணவும் சர்வத்திர பூரணனே உன்னை காணவும் பகையறியேனே ராமகிருஷ்ணா வகையறியேனே ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் ராமகிருஷ்ண சரணம் நமோ நமோ ராமகிருஷ்ண சரணம் நமோ நமோ ஸ்ரீராமகிருஷ்ண சரணம் நமோ நமோ ஸ்ரீராமகிருஷ்ண சரணம் நமோ நமோ மாயவலையில் அகப்பட்ட பிள்ளை நான் மாயவலையில் அகப்பட்ட பிள்ளை மாயவலையில் அகப்பட்ட பிள்ளை நான் மதியறியேன் ஏதோ வழி தெரியேன் தூயமை ஞான ஒளி தரும் சத்குருநாதனே நாடினேன் உன்னருளை சத்குருநாதனே நாடினேன் உன்னருளை மாயவலையில் அகப்பட்ட பிள்ளை நான் மாயவலையில் அகப்பட்ட பிள்ளை நான் மதியறியேன் ஏதோ வழி தெரியேன் மதியறியேன் ஏதோ வழி தெரியேன் தூயமை ஞான ஒளி தரும் சத்குரு தூயமை ஞான ஒளி தரும் நாதனே நாடினேன் உன்னருளை நாதனே நாடினேன்
ஸ்ரீ குரு மகாராஜ் ஜி கி ஜெய். வாங்கி போடுமாறு வேண்டுகிறோம். சாமிஜியிடம் ஆசி பெறுவர்கள் வரிசையாக வந்து உதிரி பூக்களை வாங்கி பாதங்களை சமர்ப்பிக்க வேண்டுகிறோம். மேடைக்கு கீழே மேடைக்கு கீழே வரிசையாக நின்று சுவாமிஜியை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா. பாதார விந்தங்கள் பணிந்தேன் அம்மா, ஆதாரம் நீ என்று அறிந்தேன் அம்மா, சேதாரமில்லாமல் செழிப்பை தந்து காதோரம் சொல் மொழியாய் கவலை தீர்ப்பாய். பாதார விந்தங்கள் பணிந்தேன் அம்மா, ஆதாரம் நீ என்று அறிந்தேன் அம்மா, சேதாரம் இல்லாமல் செழிப்பை தந்து காதோரம் சொல் மொழியாய் கவலை தீர்ப்பாய். பாதார விந்தங்கள் பணிந்தேன் அம்மா, ஆதாரம் நீ என்று அறிந்தேன் அம்மா, சேதாரமில்லாமல் செழிப்பை தந்து காதோரம் சொல் மொழியாய் கவலை தீர்ப்பாய். ஆதார விந்தங்கள் பணிந்தேன் அம்மா, ஆதாரம் நீ என்று அறிந்தேன் அம்மா, சேதாரம் இல்லாமல் செழிப்பை தந்து காதோரம் சொல் மொழியாய் கவலை தீர்ப்பாய். அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா. அம்மா என்றழுகின்ற குழந்தைக்கிங்கே அருளன்றி வேறேதும் வேண்டாம் அம்மா, அம்மா என்றழுகின்ற குழந்தைக்கிங்கே அருளன்றி வேறேதும் வேண்டாம் அம்மா, அம்மா என்றழுகின்ற குழந்தைக்கிங்கே உன் அருளன்றி வேறேதும் வேண்டாம் அம்மா, அம்மா என்றழுகின்ற குழந்தைக்கிங்கே உன் அருளன்றி வேறேதும் வேண்டாம் அம்மா, சும்மா நீ இனிமேலும் இருந்து விட்டால், 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 பழியேதும் எனக்கல்ல உனக்கே அம்மா, பழியேதும் எனக்கல்ல உனக்கே அம்மா, பாதார விந்தங்கள் பணிந்தேன் அம்மா, ஆதாரம் நீ என்று அறிந்தேன் அம்மா, சேதாரம் இல்லாமல் செழிப்பை தந்து காதோரம் சொல் மொழியாய் கவலை தீர்ப்பாய். அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா.
ஜகஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முஹுர்முஹு பிரணமாமி முஹுர்முஹு. செல்வங்கள் ஏராளம் இருந்தாலும் உன் அருட்செல்வம் இல்லாமல் நற்கதி உண்டோ? செல்வங்கள் ஏராளம் இருந்தாலும் அருட்செல்வம் இல்லாமல் நற்கதி உண்டோ? செல்வங்கள் ஏராளம் இருந்தாலும் உன் அருட்செல்வம் இல்லாமல் நற்கதி உண்டோ? செல்வங்கள் ஏராளம் இருந்தாலும் அருட்செல்வம் இல்லாமல் நற்கதி உண்டோ? இன்பத்தில் பங்கேற்க எவரும் வருவார். இன்பத்தில் பங்கேற்க எவரும் வருவார். இன்பத்தில் பங்கேற்க எவரும் வருவார். இன்பத்தில் பங்கேற்க எவரும் வருவார். எந்நாளும் துயர் தீர்க்க நீயே வருவாய். எந்நாளும் துயர் தீர்க்க நீயே வருவாய். பாதாரவிந்தங்கள் பணிந்தேன் அம்மா, ஆதாரம் நீ என்றே அறிந்தேன் அம்மா. சேதாரமில்லாமல் செழிப்பை தந்து காதோரம் சொல் மொழியாய் கவலை தீர்ப்பாய் அம்மா. அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா, அம்மா அம்மா சாரதையம்மா. எல்லாம் உன் விளையாடல் என அறிந்தாலும் ஏனோ என் மனதில் இன்னும் நிம்மதி இல்லை. எல்லாம் உன் விளையாடல் என அறிந்தாலும் ஏனோ என் மனதில் இன்னும் நிம்மதி இல்லை. எல்லாம் உன் விளையாடல் என அறிந்தாலும் ஏனோ என் மனதில் இன்னும் நிம்மதி இல்லை. எல்லாம் உன் விளையாடல் என அறிந்தாலும் ஏனோ என் மனதில் இன்னும் நிம்மதி இல்லை. துன்பம் வரும்போதும் மறவாதுன்னை. துன்பம் வரும்போதும் மறவாதுன்னை. துன்பம் வரும்போதும் மறவாதுன்னை. துன்பம் வரும்போதும் மறவாதுன்னை. மனமாற போற்றும் நல் உள்ளம் வேண்டும். மனமாற போற்றும் நல் உள்ளம் வேண்டும். பாதாரவிந்தங்கள் பணிந்தேன் அம்மா, ஆதாரம் நீ என்றே அறிந்தேன் அம்மா. சேதாரமில்லாமல் செழிப்பை தந்து காதோரம் சொல் மொழியாய் கவலை தீர்ப்பாய் அம்மா. அம்மா சாரதையம்மா, அம்மா 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 அம்மா சாரதையம்மா. ஆதிபராசக்தி மகாமாயி கி ஜெய். ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஸ்சித் துக்கபாக் பவேத். ஹரி ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லோரும் இன்பத்திருக்க நினைப்பதுவே அல்லாமல்
வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. ஹர நம பார்வதி பதயே. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ பராசக்தி மகாமாயி கி ஜெய். ஸ்ரீ சுவாமிஜி மகாராஜ் கி ஜெய். சத்குருநாத் மகாராஜ் கி சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஆஞ்சநேய வரதா கோவிந்தா கோவிந்தா. பக்த கோடிகளை गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा. गुरुर्साक्षात् परब्रह्म गुरुमहाराज जय जय. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा. गुरुर्साक्षात् परब्रह्म गुरुमहाराज जय जय. निर्विकार निराकार परमहंस जय जय. युगाचार्य देव देव राम कृष्ण जय जय. ब्रह्म शक्ति ब्रह्म विद्या शारदाम्ब जय जय. सरस्वती महामाया मातृदेवी जय जय. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा. गुरुर्साक्षात् परब्रह्म गुरुमहाराज जय जय. विश्वगुरु वीर्य शौर्य विवेकानंद जय जय. रामकृष्ण भावपुत्र ब्रह्मानंद जय जय. महापुरुष महायोगी शिवानंद जय जय. जगन्मातु प्रीति पुत्र योगानंद जय जय. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा. गुरुसाक्षात् परब्रह्म गुरुमहाराज जय जय. सिद्ध योगी महात्यागी तुरीयानंद जय जय. प्रेम रूप शांति दाता प्रेमानंद जय जय. परमहंस दास दास अद्भुतानंद जय जय. गुणशीला गुणातीत त्रिगुणातीत जय जय. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा. गुरुसाक्षात् परब्रह्म गुरुमहाराज जय जय. सर्वकर्म मर्मदर्शि अभेदानंद जय जय. विश्वप्रेमी विमल हृदय खंडानंद जय जय. नित्य योगी सुनिर्मल निरंजनानंद जय जय. बाल भाव बालशील सुबोधानंद जय जय. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा. गुरुर्साक्षात् परब्रह्म गुरुमहाराज जय जय. परमहंस कृपा प्राप्त अद्वैतानंद जय जय.
ज्ञानरूप शान्त भाव विज्ञानानन्द जय जय मातृभक्त मातृसेवी शारदानन्द जय जय रामकृष्ण सेवा प्रेमी शशि महाराज जय जय गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म गुरु महाराज जय जय राम कृष्ण राम कृष्ण राम कृष्ण जय जय राम कृष्ण गुरु महाराज जय जय देव देव महादेव राम कृष्ण जय जय पूर्ण ब्रह्म पूर्ण शक्ति राम कृष्ण जय जय गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म गुरु महाराज जय जय सकल देव देवता सर्व